வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ். இப்போ நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம். இதில் யூனிட் 5ல் உள்ள லேர்னர்ஸ், லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் அதனுடைய கேரக்டரிஸ்டிக், அதனுடைய ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டிங் டு லேர்னிங், அதாவது எதுனால ஃபேக்டர்ஸ் வருது, பயாலஜிக்கலாக எப்படி இருக்குது, நம்மளுடைய பாடி லெவலில் எதாவது ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து சோசியல் அந்த கல்ச்சுரல், இதில் எக்கனாமிக் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸாக என்னென்ன வருது, இதை பற்றி தான் அந்த இதில் கொடுத்துருக்கு. இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதாவது நம்ம யூனிட் 5ல் நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்கள்ல, நியூ சிலபஸ் கொடுத்துருக்கறதுல ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ யாருக்கு இது நீடடோ இதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இதில் வந்து மெமரி, ரிமெம்பரிங் அண்டு ஃபர்கெட்டிங், அதாவது ஒன்று பண்ணுறது, மெமரி பண்ணிக்கிறது, அந்த மெமரி பண்ணதை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுவும் மறந்துடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருக்கு. ஸோ என்னங்கிறத பார்த்துக்குங்க. தேங்க்யூ.